மகன் தூய ஆவியாரின் பெயராலே. மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருட்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முன்னுரை. இயேசுவின் பாடுகளை தியானிக்க நம்மையே தயார்படுத்தி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நமது வாழ்க்கையை சிறந்த விதத்தில் அமைக்க முயற்சி செய்வோம். இத்தவக்காலம் அன்பையும் அருளையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்று நாம் தொடரும் சிலுவைப்பாதை எதற்காக? தவக்காலம் வந்துவிட்டதே என்பதற்காகவா, அல்லது தவிர்க்க முடியாது என்பதற்காகவா, அல்லது தவ முயற்சி என்பதற்காகவா? இவற்றிற்காக மட்டும்தான் என்றால் நாம் செய்யும் இந்த சிலுவைப்பாதை வீண். சிலுவைப்பாதையை தியானிக்கும் போது இயேசு அநியாயமாக சாவுக்கு கையளிக்கப்படுகிறார் என்ற உணர்வில் நாம் அழுது கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? அல்லது நமது அன்றாட வாழ்க்கைக்கு அவரது பாடுகள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை அறிந்து நமது வாழ்க்கையை சரி செய்வது அவசியம் என்பதை சிந்திப்போம். நமது வாழ்க்கையை செம்மையாக்க இயேசுவின் பாடுகளை தொடர்வோம். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். அன்று வாழ்ந்த யூத மக்கள், எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று பிலாத்துவிடம் கூறினார்கள். பிலாத்து இயேசுவை விடுவிக்க வழி தேடினான். காரணம், இயேசுவிடம் உண்மை இருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் இயேசுவை விடுவித்தால் உன்னுடைய பதவி போய்விடும் என்று யூதர்கள் பயமுறுத்தினார்கள். தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்விடுகிறான். உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி என்று சொன்ன உத்தமரை சிலுவையில் உறங்க வைக்கிறார்கள். நமது வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உண்மையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறோமா, அல்லது எப்படியும் வாழலாம் என்று வளைந்து கொடுத்து உண்மையாய் உதறி தள்ளிவிட்டு வாழ்கிறோமா? ஜெபம். இயேசுவே, உண்மைக்கு சாட்சியை கூறும் உறுதியான மனம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் தோளின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுகிறேன் என்று சொன்ன இயேசு அனுபவபூர்வமாக சுமந்து செல்கிறார்.
சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது பாவிகளின் பட்டம். பாவமே அறியாத இயேசு பட்ட மரம் போல பரிதாபமாக சுமந்து செல்கிறார். நமது நிலை என்ன? மற்றவர்களுக்காக நாம் சிலுவை சுமக்க தயாராக இருக்கிறோமா, அல்லது மற்றவர்களின் மீது நமது சிலுவையை சுமத்துகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, உமக்காகவும் எம் சகோதர சகோதரிகளுக்காகவும் சிலுவையை சுமக்க அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையோடு முதல் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். கல்வாரி பயணத்தை தொடரும் இயேசு நிலை தடுமாறி தரையிலே முகம் குப்புற விழுகிறார். சுமை தாங்கி விழுந்தால் சுமை என்ன ஆகும் என்பதைப் போல விழுந்து கிடக்கும் மனிதனை மீட்க வந்த இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இயேசுவின் தோளில் சிலுவை. அவரை சுற்றியுள்ள அனைவரும் அவரை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். சிலுவை சுமை தாங்காமல் கல்வாரி பாதையிலே நிலை தடுமாறி விழுகின்றார். ஆனால் உண்மையின் பாதை தொடர்கிறது. எழுந்து சிலுவையை சுமக்கிறார். உண்மையின் வழியில் உறுதியோடு செல்லும் பொழுது துன்பங்கள் வருவது நிச்சயம். ஜெபம். இயேசுவே, எங்கள் பாவங்கள் தான் உம்மை கீழே தள்ளின என்றால் அதை இன்றே நாங்கள் விட்டுவிட அருள்தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். சிலுவை சுமந்து செல்லும் இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இயேசு தனது தாயை சந்திக்கிறார். இயேசுவை சுற்றிலும் அவரை குற்றம் சாட்டும் மக்கள் கூட்டம் கூடி நின்று கேலி செய்தது. துன்புறும் மகனுக்கு வெறும் ஆறுதல் கூறவா அன்னை மரியாள் வந்தாள்? இல்லை, அவரை உற்சாகப்படுத்தி சிலுவை பயணத்தை தொடர்ந்து தந்தையின் திட்டத்தை நிறைவேற்று என்று சொல்ல வந்தார். அந்த அன்னையை பார்த்து இயேசு கூறுவது, எல்லாரையும் காப்பாற்ற வந்த நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டாயே என்று. அம்மா, நீங்கள் அழுகிறீர்களா? கண்முன்னே நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்க முடியாதவளாகி விட்டேனே என்று. அம்மா, நீங்கள் அழுகிறீர்களா? அம்மா, பெண்ணாகிய நீ அழுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? எதை நினைத்தம்மா அழுகிறாய்? ஜெபம். இயேசுவே, அன்னையின் அன்பை உணர்ந்து வாழ வரம் தாரும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவுக்கு சீரோன் ஊராகிய சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவுக்கு உதவ சீமோன் வருகிறார். இயேசுவே, உம்மோடு உண்டு உறங்கி உயிரையும் கொடுக்கிறோம் என்று சொன்ன சீடர்கள் எங்கே போனார்கள்? நன்மையை மட்டுமே செய்த உமக்கு நன்றி சொல்லி உதவ யாரும் முன்வரவில்லையா? இயேசு நம்மை பார்த்து கூறுவது, எனக்காக உதவி செய்ய யாரும் முன்வரவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாறாக உங்களை சுற்றி எத்தனையோ பேர் உனது உதவிக்காக இயங்குகிறார்கள். அவர்களுக்கு நீ உதவி செய். அது உனக்கு செய்தது போல இருக்கும். ஜெபம். ஆண்டவரே, எனது வாழ்க்கையில் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய அருள்தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். இயேசுவின் இரத்தக்கரை படிந்த முகத்தை வீரப்பெண்மணி வெரோனிக்கால் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறாள். யூத சமுதாயத்தில் பெண்கள் என்றால் பயந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்க வேண்டும். அதிலும் ஆண்களுடன் பேசவே கூடாது. அத்தனை கட்டுகளையும் அகற்றிவிட்டு இயேசுவுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துடன் வெரோனிக்கா என்ற பெண்மணி இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். கண்ணீரை துடைக்க கரங்கள் மட்டும் இருந்தால் போதாது, துணிச்சலும் வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்த வெரோனிக்காவைப் போல நீங்களும் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாக மாற வேண்டும் என்பதே என் விருப்பம். என்னும் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் கண்ணீரை துடைக்க ஆசைப்படுவதை விட அடுத்தவர் கண்ணீரை துடைக்க எங்களுக்கு சக்தி தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். சிலுவை சுமந்து செல்லும் இயேசு சிலுவை பாரத்தோடு 2ஆம் முறை தரையில் விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவே, துன்பப்படுபவர்களுக்கெல்லாம் நீர் நன்மை செய்தாய். ஆனால் நீ பாரமான சிலுவையை சுமந்து அதன் பாரம் தாங்க முடியாமல் 2ஆம் முறையாக கீழே விழுந்தபோது கூட அவர்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தனர். உம்மை தூக்கிவிட யாரும் வரவில்லை. இயேசுவே, இன்று நான் என் நண்பர்கள் கீழே விழுந்து எழ முடியாமல் தவிக்கின்ற பொழுது கூட அவனை தூக்கிவிட மனமில்லாதவனாக வாழ்ந்து வருகின்றேன் என்று நினைக்கிறாயா? வெறுமனே நினைத்தால் மட்டும் போதாது. விழுந்தவனை எழுப்பிவிடு, உனக்கு ஆசீர் கிடைக்கும். ஜெபம். இயேசுவே, உமது நண்பர்கள் கீழே விழும்போது தூக்கிவிட எனக்கு ஆற்றலை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசு தன் பின்னே அழுது கொண்டு வருகின்ற எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவே, நீர் அந்த பாரமான சிலுவையை தூக்கிக்கின்று வேதனை அடைந்த போது எருசலேம் நகர் பெண்கள் கண்ணீர் வடித்தனர். நீர் அவர்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீர். இயேசு கூறுகின்றார், பொருள் கொடுத்து உதவாவிட்டாலும் மற்றவர்களின் துன்ப நேரத்தில் காசு கொடுக்காமலே வரக்கூடிய மகிழ்ச்சியை நீ கொடுத்தாயா? இயேசுவே, எனக்கு சிறிய துன்பம் வந்தால் உடனே அழுகின்றேன். அழுது எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றேன். இனியாவது மற்றவரின் கண்ணீரை துடைக்க முயற்சி செய்வேன். ஜெபம். துன்பத்தை கண்டு கதறி அழும் பெண்களைப் போல என் சகோதர சகோதரிகளுக்கு வரும் துன்பத்தை கண்டு அழ ஆற்றல் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையின் பாரத்தோடு 3ஆம் முறை கரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவே, மனிதன் அழுதால் தெய்வம் ஆறுதல் சொல்லலாம். அந்த தெய்வமே அழுதால் தெய்வத்திற்கு யார் ஆறுதல் சொல்வது? நாங்கள் விழுந்தால் நீர் எங்களை தூக்கி விடுவீர் என்று எதிர்பார்த்தோம். இப்போது நீரே கீழே விழுந்து கிடக்கிறீரே. நாங்கள் என்ன செய்வோம்? கோழியின் சிறகுகள் முறிக்கப்படலாமா? கோழி தனது குஞ்சுகளை சிறகுகள் காப்பது போல் நீர் எங்களை காப்பீர் என நாங்கள் கனவு கண்டோம். தாயைப் போல் எங்களை நீர் சீராட்டி பாராட்டி காப்பீர் என நினைத்தோம். எல்லாம் வீணாகி விட்டதே. நாங்கள் என்ன செய்வோம்? எங்கு போவோம்? இந்த கவலைகளுக்கு பதில் கொடுக்க எழுந்து நடந்தீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் விழுந்து விடாமல் இருக்கவும்
அப்படியே விழுந்தாலும் எழுந்து நடக்கவும் வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலிலிருந்து ஆடையை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். நிர்வாணத்தை மறைக்க உடல் ஆடையை தேடிச் சென்றது. உண்மையை கலற்றி எறிந்துவிட்டு பொய்யை உடுத்தி கொண்டு உறங்குகின்றது. நீர் நேர்மையாக நன்மைகளைத்தான் செய்தீர். அப்படிப்பட்ட உனக்கே ஆடையை கூட விடாமல் களைகிறார்கள். அத்தோடு உடலும் ஒட்டியிருந்ததால் அதை இழுத்து உரித்தார்கள். ஐயோ, என்ன கொடுமை! உம்முடைய ஆடையை கூட அவர்களால் விட்டுவிட முடியவில்லை. இயேசுவே கூறுகிறார், நீ ஆடை இல்லாதவனுக்கு ஆடை வாங்கி தருவதுதான் கிடையாது. ஆனால் மற்றவர்களின் ஆடையை பிடுங்குவதையாவது நிறுத்திவிடு. ஜெபம். இயேசுவே, என் உடலை மூட விலையுயர்ந்த ஆடையை அணிகின்ற நான் ஆடை இல்லாதவர்களின் உடலை மூட முயற்சி செய்ய வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் மற்றொருவனுமாக இரு குற்றவாளிகளை இயேசுவின் சிலுவையின் அருகில் அறைந்தார்கள். நமது குடும்பத்தில் இரும்பு ஆணிகளை பயன்படுத்தாமல் நமது சொல்லாணிகளால் பலரது இதயத்தை கிழித்திருக்கின்றோம். வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கடுஞ்சொற்களாக, பழி சொற்களாக, கெட்ட சொற்களாக வந்து விழும்போது அங்கே உடல் கொல்லப்படவில்லை, மாறாக ஆன்மா கொல்லப்படுகிறது. இந்த சொல்லாணிகளால் துளைத்து ஆன்மா இறந்து போனவர்களாய் பிரிந்து நிற்கும் கணவன் மனைவி எத்தனை பேர்! இவர்களது பிரிவினையால் மனமெங்கும் வேதனையுடன் தவித்து நிற்கும் குழந்தைகள் எத்தனை பேர்! தீராத பகையுடன் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்க்க காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர்! ஜெபம். இயேசுவே, என் வார்த்தைகளால் நான் மற்றவர்களை கொலை செய்யாமல் இருக்க வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். அன்பினை போதித்த இயேசு அவமானத்தின் சின்னமாக சிலுவையில் அனாதையாக தொங்குகின்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதோ லட்சிய மனிதனின் மூச்சு நின்றுவிட்டது. இயேசுவின் இறப்பு நாம் அனைவரின் மீட்பு. நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை தியாகம் செய்தார். உயிர் வாழ உறுப்புகளை இழக்க எல்லோரும் தயார். ஆனால் உறவை வளர்க்க உயிரையும் இழக்கலாம் என்று காட்டியுள்ளார் இயேசு. சோகத்திலும் சுகம் காண துடிக்கும் மனித சமுதாயமே, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்த்து நாம் வாழும் பகுதியில், தெருவில், ஊரில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டி அன்பு சமூகம் மலர வழி செய்வோம். உயிரையே பலியாய் தந்த உன்னத இயேசுவே, உமது அன்பை உணர ஆற்றல் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். கல்வாரியில் குத்தப்பட்ட இதயத்துடன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை இறக்கி அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். தன் மகன் இயேசுவை கண்ணுற்ற அன்னை கடவுளின் மீட்பு திட்டத்திலே முழு பங்கு கொண்டார்கள். இதோ உன் தாய் என தன் தாயை உலக மக்களின் தாயாக்கிய இயேசு அந்த தாயின் மடியில் உயிரற்ற சடலமாக கிடக்கிறார். அந்த தாயின் வேதனையை எண்ணி பார்ப்போம். நம் குடும்பங்களில் மரணம் நிகழும்போது ஏற்படும் சண்டைகள், பூசல்கள், கோபதாபங்கள், சொத்துக்காக சண்டை, இவற்றை கண்கூடாக பார்க்கின்றோம். இறந்தவர்களுக்காக சொத்து கிடைக்கவில்லையே என்று அழுபவர்கள் தான் நிறைய பேர். ஜெபம். இயேசுவே, சொத்துக்காக அழாமல் மடி மீது வளர்த்த பெற்றோரை மதிக்க அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இறந்த இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. நம் இயேசுவுக்கு கிடைத்ததோ மாற்றானின் கல்லறை. கல்லறையில் இறைமகன் அடக்கம் செய்யப்படுகிறார்.
நமது பாவத்திற்காக அவர் பரிகார பலியானார். நாமும் இயேசுவோடு உயிர்க்க நம்முடைய பாவங்களை துயரங்களையெல்லாம் அவரோடு கல்லறையில் புதைப்போம். உண்மைக்கும் அன்புக்கும் நாம் வாழும்போது நம்மை சுற்றியுள்ள அநீதி, பொய்மை, வஞ்சகம், பழிவாங்கும் தன்மை போன்றவைகள் நம்மை கல்லறையாய் மூடியுள்ளன. ஆனால் கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் என்பதே நம் விசுவாசம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் எங்கள் சொல் செயலினால் எத்தனையோ பேரை புதைத்திருக்கிறோம். எங்களை மன்னித்து அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் மரித்த விசுவாசிகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.